ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் காமனாக பார்த்துருப்பீங்க. எனக்கு L4, L5 டிஸ்க் இருக்குது, L5S1 டிஸ்க் இருக்குன்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இல்லை உங்களுக்கே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கும். அதை பற்றி நம்ம சின்னதாக வீடியோ பார்க்கலாம். L4, L5 டிஸ்க், L5S1 டிஸ்க்குன்னு சொல்கிறது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நார்மலாக உங்களோட வர்டிபிள் பாடி, முதுகெலும்பு ப்ளஸ் அதுக்குள்ளே இருக்க ஸ்பைனல் கார்டோட ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த மஞ்சள் கலரில் தெரியுதா நரம்புகள், சரிங்களா? ஸோ மூளையிலேருந்து வர நரம்பு எல்லாமே வந்து ஸ்பைனல் கார்டு வழியாக வந்து கீழே வரைக்கும் கால் வரைக்கும் போகும். இப்போ இந்த வர்டிபிளா இருக்கும், முதுகு எலும்பு இருக்கு. இந்த ஒரு எலும்புக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த ஜவ்வு இருக்கும். இதுதான் டிஸ்க்னு சொல்லுவோம். இப்போ இந்த டிஸ்க் எல்லாமே ஒரு குஷன் மாதிரி, ஷாக் அப்சர்வர், உங்க எலும்புக்கு நடுவில் இருக்க ப்ரெஷரை கம்மி பண்றதுக்கு. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு, முதுவலி இருக்கு, தேய்மானம் ஆகுது, இல்லை வந்து அடிப்படுறது, இல்லை வந்து நார்மல் வயது மூப்புனாலேயோ உங்க போஸ்டர் சேஞ்சோ சம் இஷ்யூஸ்னால இந்த டிஸ்கோட ப்ரெஷர் வந்து அதிகமாகும் நாளடைவில். இது நாளடைவில் அதிகமாகி இந்த பல்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் இந்த டிஸ்க் பல்ஜ் ஆகுதுன்னா உங்களுக்கு முதுவலி வரும். அதான் ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் ஆஃப் பேக் பெயின், சரிங்களா? ஒன்ஸ் இந்த பல்ஜ் வந்து எந்த லெவல்ன்றது பொறுத்து. இப்போ இந்த எலும்பு எல்லாருக்கும் நம்பர்ஸ் இருக்கு நம்மளுக்கு. ஸோ எல்ல வந்து லம்பார் ஸ்பைன் சொல்லுவோம், கீழ் முதுகுல 5 எலும்பு இருக்கு. ஸோ எந்த 2 எலும்புக்கு நடுவில் இருக்க டிஸ்க் பல்ஜ் ஆகுதோ அதை வச்சு நம்பர் கொடுப்போம், 3, 4, 4, 5 சொல்லிட்டு. இப்போ இந்த பல்ஜ் மட்டும் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை. பல்ஜோட சேர்த்து இந்த மஞ்சள் கலர்ல வர நரம்பு வருது பாத்தீங்களா, நர்வ் சொல்லிட்டு, இந்த நரம்புகளை அழுத்தும் போது உங்களுக்கு கால் வலி வரும். காமனா சயாட்டிக்கான்னு சொல்லுவோம் அதை நம்ம. அந்த மாதிரி வந்து இந்த கால் வலி வருது, இந்த நரம்பு மழுத்தப்படுது, உங்களால் நடக்க முடியல, கால் மறுத்து போகுது, காலோட உணர்ச்சி கம்மியாகுது, காலோட பவர் கம்மியாகுது. இந்த மாதிரி ஆகும்போது உங்களுக்கு அது சிம்டமேட்டிக் ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களோட லைஃப் ஸ்டைல், உங்களோட லைஃபோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பாதிக்கப்படும். தட் இஸ் த ரைட் டைம் டு கோ ஃபார் அ சர்ஜரி. உங்களுக்கு அப்போ வந்து கண்டிப்பாக நீங்கள் சர்ஜரி பண்ணி தான் ஆகணும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த முதுவலி மட்டும் இருக்கு, டிஸ்க் மட்டும் பல்ஜ் ஆயிருக்கு அப்படின்ற கண்டிஷன்ல நீங்க கண்டுபிடிச்சு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சர்ஜரி நம்ம அவாய்ட் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா சிம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிஸ்க் பல்ஜ் ஆனதுக்கு அந்த ப்ரெஷர் அதிகம் காரணம். ஸோ அந்த ப்ரெஷரை கம்மி பண்ணுறதுக்கு தேவையான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், உங்களோட சிட்டிங் போஸ்டரை மாற்றுறது, கொஞ்சம் ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்த முதுகில் இருக்க மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, இது மூலமாக நம்ம டிஸ்கோட ப்ரெஷரை கம்மி பண்ணலாம். செகண்ட், ஆல்ரெடி பல்ஜ் ஆனதுக்கு என்ன பண்ணலாம்? தேவையான மெடிசன்ஸ் கரெக்டான டைமில் எடுக்கும்போது அந்த பல்ஜோட ப்ரெஷர் கம்மியாகும், நரம்பு பாதிக்கப்பட்ட வாய்ப்பு ரொம்ப கம்மி. மூணாவது, எதனால இந்த பொசிஷன் வந்திருக்கு? நீங்கள் ரொம்ப வண்டி ஓட்டுற மாதிரி இருந்தால் வண்டி ஓட்டுறதை அவாய்ட் பண்ண சொல்லுவோம், உங்களோட சிட்டிங் போஸ்டரை கரெக்ட் பண்ண சொல்லுவோம், வெயிட் லிஃப்டிங் அவாய்ட் பண்ண சொல்லுவோம், ஸ்ட்ரென்தன் எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவோம். இந்த மாதிரி பொசிஷன்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது மூலமாக இந்த ஃபர்தர் டிஸ்க் பல்ஜ் அதிகமாக தடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு முதுகுவலி சிம்டம் இருக்குது, கால் மறுத்து போகுது, காலில் ப்ரெஷர் பவர் இல்லை, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா சீக்கிரம் ஒரு ஆர்த்தோபெடிக் டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க. கெட் ஸ்கேண்ட் அக்கார்டிங்லி அண்ட் வந்து ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு மூலமாக உங்களோட இந்த டிஸ்க்கான சர்ஜரி அவாய்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.